ரீசெண்ட் டைம்ல டிவிஸ்க்கு மார்க்கெட்ல ரொம்ப பேரு கேமிங் ஃபீச்சர்ஸ் 120 ஹெர்ட்ஸ் விஆர்ஆர்னு பேசுறாங்க. ஆனா 32 இன்ச் டிவி வாங்குற மெஜாரிட்டி பீப்புள் கேமிங்காக வாங்குறது இல்ல. சீரியல் பாக்குறதுக்கு, நியூஸ், யூடியூப், ஓடிடி இல்ல செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்றதுக்கு தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி கேஷுவல் வியூவிங்க்கு தான் 32 இன்ச் டிவியும் டிசைனும் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல கேமிங் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம 32 இன்ச் டிவி எப்படி ஒரு கேஷுவல் வியூவிங்க்கு நல்ல சாய்ஸா இருக்கும் அண்ட் 2026ல நீங்க டிவி வாங்கும்போது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கன்சிடர் பண்ணும், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளியரா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 32 இன்ச் டிவிஸ்ல கேமிங் ஃபீச்சர்ஸ் இல்ல, விஆர்ஆர் இல்ல, ஏஎல்எல்எம் இல்ல, ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டும் இல்ல அண்ட் ப்ராப்பர் கேமிங் போர்ட்ஸும் இல்ல. பட் இது டிஃபெக்ட்ஸும் கிடையாது. சிம்பிளி சொல்லணும்னா இதெல்லாம் இந்த கேட்டகரி டிவிஸோட பர்பஸே இல்லை. கன்சோல் கேமிங், ஹை எண்ட் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ற யூசர்ஸ்க்கு இது பெஸ்டான சாய்ஸும் இல்லை. ஆனா கேஷுவல் யூசர்ஸ்க்கு இதோட சிம்பிளிசிட்டி தான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வியூவிங் டிஸ்டன்ஸ். உங்ககிட்ட டிவியை 6 ஃபீட் இல்லைனா அதுக்கு மேல பாக்குற டிஸ்டன்ஸோட செட்டப் இருந்துச்சுன்னா 32 இன்ச் டிவி கொஞ்சம் ஸ்மாலா ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்பேஸ் இருந்தா பட்ஜெட் அலோவ் பண்ணா 43 இன்ச் இல்லைனா அதுக்கு மேல கன்சிடர் பண்ணீங்கன்னா சென்சிபிள் சாய்ஸா இருக்கும். பெட்ரூமுக்கு இல்ல பேரண்ட் யூஸுக்கு இல்ல ஸ்மால் ஹால்ல 4 to 5 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல தான் பாக்குறீங்கன்னா 32 இன்ச் டிவி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டிஸ்பிளே பத்தி பேசும்போது 32 இன்ச் செக்மெண்ட்ல மெஜாரிட்டி டிவிஸ் ஹெச்டி ரெடி ரெசல்யூஷனோட தான் வருது. எல்இடி இல்லைனா QLED பேனலும் இருக்கும். ஆனா ஃபுல் HDR 4K பேனல் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன் சைஸ்ல அது பெரிய டிஃபரன்ஸா தெரியாது. சீரியல், நியூஸ், யூடியூப் இல்ல செட்டப் பாக்ஸ் மாதிரி கண்டென்ட்டுக்கு ஹெச்டி ரெடி ரெசல்யூஷனே பிராக்டிகலி சஃபிஷியண்டா இருக்கும். ஸோ ரெசல்யூஷன் நம்பர்ஸ்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆடியோ பத்தி ரியலிஸ்டிக்கா பேசணும்னா இந்த சைஸ் டிவில தியேட்டர் லெவல் சவுண்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. Xiaomi அண்ட் Acer மாதிரி சில பிராண்ட்ஸ்ல டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ஆடியோவை கம்ப்ரஸ் பண்ணாம டிஃப்ரெண்ட் சேனலா ப்ரோசஸ் பண்ணும். ஸோ கிளாரிட்டியும் நல்லா இருக்கும். மற்ற பிராண்ட்ஸ்ல டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இல்லைனாலும் டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணும். கேஷுவல் வியூவிங்க்கு நல்ல டயலாக் கிளாரிட்டி கொடுக்கும். ஆனா ஹானஸ்டா சொல்லணும்னா ரியல் அட்மோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சைஸ்ல பாசிபிள் இல்ல. யூசபிலிட்டி அண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் 2026ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க 32 இன்ச் டிவிஸ்ல அரௌண்ட் 75% மாடல்ஸ் கூகுள் டிவி ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. கூகுள் டிவியோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னா நிறைய ஆப்ஸ், பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ், வாய்ஸ் சர்ச் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஆப் அப்டேட்ஸ். எல்ஜி, சாம்சங், ஹைசென்ஸ் மாதிரி மாடல்ல ப்ரொப்ரையரிட்டி ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. லைக் வெப் ஓஎஸ், டைசன், விடா. இந்த ஓஎஸ்ல நேவிகேஷன் ஸ்மூத்தா இருக்கும், ரெஸ்பான்ஸும் ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இதை ஈஸியா யூஸ் பண்ண முடியும். பட்ஜெட் பிராண்ட்ஸ் லைக் VW, கோடக், ரெட்மி, லினக்ஸ் ஓஎஸ் இல்லைனா ஃபயர் டிவி ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. ஜெனரலி ஸ்லோவா இருக்கும், பக்ஸ் இருக்கும் அண்ட் ஃப்ரீக்வெண்டா ஓஎஸ் அப்டேட்ஸும் இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா ஆப்ஸ் ரொம்ப வேணும்னா கூகுள் டிவி, ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வெப் ஓஎஸ் இல்லைனா விடா, செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணா ஓஎஸ் பெரிய விஷயமே இல்ல. பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா மோஸ்ட் 32 இன்ச் டிவில 1GB RAM அண்ட் 8GB ஸ்டோரேஜ் தான் இருக்கும். இது ஹெவி மல்டி டாஸ்கிங் இல்ல, ஆனா கேஷுவல் வியூவிங்க்கு மோர் தென் இனஃப். சீரியல், யூடியூப், ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா ரன் ஆகும். ரொம்ப ஆப் இன்ஸ்டால் பண்றது கேமிங்க்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. கனெக்டிவிட்டி பத்தி பார்த்தா மோஸ்ட் 32 இன்ச் டிவிஸ்ல மல்டிபிள் HDMI போர்ட்ஸ், USB போர்ட்ஸ் இருக்கும். ஆனா ஃபியூ மாடல்ஸ்ல மட்டும் தான் ERC போர்ட் இருக்கும். ERC மெயின்லி கேமிங் கன்சோல் அண்ட் ஹை எண்ட் சவுண்ட் பார்ஸ் கனெக்ட் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் காஸ்டிங் சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாம்சங், LG, சோனி மாதிரி பிரீமியம் பிராண்ட், ரெட்மி, கோடக், டோஷிபா மாதிரி பட்ஜெட் பிராண்ட்ஸும் ஆப்பிள் ஏர்பிளே இல்லைனா காஸ்டிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஐபோன் யூசர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர். பிரைசிங்னு வந்தா 32 இன்ச் செக்மெண்ட் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். பவர் கன்சம்ஷனும் கம்மி, மோஸ்ட்லி ஹெச்டி ரெடி LED இல்லைனா QLED பேனலோட வரும். லாங் டர்ம் சாட்டிஸ்பாக்சனுக்கு பிராண்டோட சர்வீஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சீப் பிரைஸ் பார்த்து அன்னோன் பிராண்ட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா லேட்டர் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓவராலா பார்த்தா நீங்க கேஷுவல் வியூவரா இருந்தா பேரண்ட்ஸுக்கு வாங்குறீங்க இல்ல ஸ்மால் ரூம், பெட்ரூமுக்கு டிவி வாங்குறீங்க, பட்ஜெட் கான்ஷியஸா இருக்கீங்கன்னா 32 இன்ச் டிவி 2026லயும் சாலிட் சாய்ஸா தான் இருக்கும். ஆனா கேமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பிக் ஹாலுக்கு யூஸ் பண்ண போறீங்க, சினிமா ஸ்டைல் ஆடியோ எக்ஸ்பெக்ட் பண்றதா இருந்தா இந்த செக்மெண்ட்டுக்கு மேல மூவ் பண்றது பெட்டர். ஓகே, இப்போ என்னோட ரெக்கமெண்டட் டிவிஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எவ்ரிடே கேஷுவல் வியூவிங்க்கு டிவி வேணும்னா இதுல இருந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் Xiaomi F series 32 இன்ச் ஹெச்டி ரெடி ஸ்மார்ட் LED ஃபயர் டிவி. இந்த டிவி வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ். 32 இன்ச் ஹெச்டி ரெடி டிஸ்பிளே வித் ஃபயர் டிவி ஓஎஸ் இன்பில்ட்டா வருது. ஸோ உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பிரைம் எல்லாம் டிவிலேயே இன்பில்ட்டா இருக்கும். அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹெச்டி ரெடி ரெசல்யூஷன், வைஃபை, 1GB RAM பிளஸ் 8GB ஸ்டோரேஜ், மல்டிபிள் HDMI USB போர்ட்ஸ், எவ்ரிடே என்டர்டைன்மெண்ட்க்கு ஸ்மூத் ஸ்மார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிரைஸ் வைஸ் பார்த்தா பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவினே சொல்லலாம். செகண்ட் ஒன் TCL V5C சீரிஸ் 32 இன்ச் ஃபுல் HD ஸ்மார்ட் QLED கூகுள் டிவி. மாடல் ரொம்ப சாலிட் பிக் பிகாஸ் ஃபுல் HD பிளஸ் QLED பேனல் பிளஸ் கூகுள் டிவியோட வருது.
கூகுள் டிவி ஓஎஸோட உங்களுக்கு குட் ரெக்கமெண்டேஷன்ஸ், பிளே ஸ்டோர் ஆப்ஸ், வாய்ஸ் சர்ச் இன்க்ளூட் ஆகி வரும். ஹெச்டி ரெடிக்கு கம்பேர் பண்ணா ஃபுல் ஹெச்டில பிக்சர் டீடைலிங்கும் பெட்டரா இருக்கும். ஆல்சோ டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேஷுவல் வியூவர்ஸ்க்கும் ஓடிடி வியூவர்ஸ்க்கும் இது நல்ல ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாக்ஸி 32 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் எல்இடி டிவி. இமேஜ் கிளாரிட்டி ஹெச்டி ரெடியை கம்பேர் பண்ணா கொஞ்சம் கிறிஸ்பா தெரியும். ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸும் இன்க்ளூடட், ஆப்ஸும் பார்க்க முடியும். சவுண்டும் டீசெண்டா இருக்கும் அண்ட் போர்ட்ஸும் இனஃப். உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி குவாலிட்டி வேணும் பட் பட்ஜெட்ல இருக்கணும்னா இந்த டிவி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் சாம்சங் 32 இன்ச் ஹெச்டி ஸ்மார்ட் எல்இடி டிவி. சாம்சங் பிராண்டோட சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ லாங் டர்ம் ரிலையபிலிட்டிக்கு இது சேஃப் சாய்ஸ். இது கூடவே ஹெச்டி ரெடி டிஸ்பிளே, ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், டால்பி டிஜிட்டல் பிளஸ் ஆடியோ அண்ட் 2x HDMI பிளஸ் USB போர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ சீரியல்ஸ், நியூஸ், ஓடிடி கண்டென்ட் எல்லாம் பேலன்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 32 இன்ச் கேட்டகரியில சாம்சங்கோட பிரைஸ் கொஞ்சம் ஹையரா இருக்கும். பட் பிராண்ட் வேல்யூ அண்ட் யூஐ கம்ஃபர்ட்டுக்கு சாம்சங்க பீப்புள் லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் Xiaomi A Pro QLED 32 இன்ச் QLED HD ஸ்மார்ட் கூகுள் டிவி. இந்த டிவில QLED பேனல் இருக்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் நல்லா வைப்ரண்டா பிரைட்டா இருக்கும். எஸ்பெஷலி ஓடிடி கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும். கூகுள் டிவி OS இருக்கு. ஸோ யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ எல்லாம் ஸ்மூத்தா ரன் ஆகும். வாய்ஸ் சர்ச் அண்ட் பிளே ஸ்டோர் சப்போர்ட் கூட இருக்கு. ஸ்மால் ரூம் ஆர் பெட்ரூமுக்கு குட் பிக்சர் குவாலிட்டி பிளஸ் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வேணும்னா இது சாலிட் சாய்ஸா இருக்கும். டாப் ரெக்கமெண்டேஷனா பார்த்தா Xiaomi 32 இன்ச் கூகுள் டிவி ஓவராலா பேலன்ஸோட ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆஸ் அ 32 இன்ச் டிவி வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். சாம்சங் 32 இன்ச் டிவி பிக்சர் ப்ராசஸிங் அண்ட் ரிலையபிலிட்டில ரொம்ப ஸ்ட்ராங். LG 32 இன்ச் வெப் OS டிவி ஸ்மூத் நேவிகேஷனோட பேரண்ட்ஸுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அண்ட் ரெட்மி இல்லைனா Kodak 32 இன்ச் கூகுள் டிவி பட்ஜெட் பையர்ஸுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தா 32 இன்ச் டிவி அவுடேட்டட் இல்லை, எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வாங்கினோம்னா இன்னுமே அது இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.